நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற உயரிய லட்சியத்தோட ஒரு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு. புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல இன்னைக்கு நாகை, திருவாரூர் மாவட்டத்தோட நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள்ல அவரு சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திக்கிறாரு. முதல்ல நாகப்பட்டினம் தொகுதியில மக்களை சந்திச்சு பேசுறாரு. நாகை தொகுதியில அதிமுக ஆட்சியில செஞ்ச பணிகளையும் திமுக இப்போ ஆட்சியில தந்த வேதனைகளையும் பார்க்கலாம். நாகப்பட்டினம் வட்டத்துல நாகை, திருமருகல் ஆகிய ஒன்றியங்களை உள்ளடக்கியது நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி. நாகப்பட்டினம் நகராட்சி, திட்டச்சேரி பேரூராட்சி அப்படின்னு ஒரு பேரூராட்சியும் ஒரு நகராட்சியும் இருக்கு. இந்த தொகுதிக்காக 1977 இருந்து 2021 வரைக்கும் நடந்த 11 சட்டமன்ற தேர்தல்கள்ல 3 தேர்தல்கள்ல மட்டுமே அதிமுக வெற்றி வாய்ப்பை பெற்றுச்சு. மத்தபடி 40 ஆண்டுகளுக்கும் மேலா நாகை தொகுதிக்கு திமுக எந்த விதமான நன்மைகளையும் செய்யல. இப்போ நாகை தொகுதி எம்எல்ஏவா இருக்கும் விசிகாவோட ஆலூர் ஷானவாசும் வெற்றி பெற்று போனதோட சரி, தொகுதிக்காக எந்த அடிப்படை வசதிகளையும் செஞ்சு தரல. அவருக்கு அன்பில் மகேஷோட சண்டை கட்டவே நேரம் சரியா இருக்கு. இஸ்லாமியர்களோட மிக முக்கியமான தலமான நாகூர், இந்துக்களோட முக்கிய தலமான சிக்கல் ஆகியவையும் இந்த சட்டமன்ற தொகுதியில இருக்கு. தொகுதியில மீன்பிடி தொழிலே பிரதானமா இருக்கு. நாகையில விவசாய உள்கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்கப்படல அப்படின்னும், தொழிற்சாலைகள் கொண்டு வராததன் காரணமா மாற்று தொழிலுக்கு வழி இல்லாம இளைஞர்களும் இன்னலுக்கு ஆளாகி வரதா தொகுதி மக்கள் குறை சொல்றாங்க. தொன்மை வாய்ந்த நாகை துறைமுகம் கிடப்பில் போடப்பட்டதால வர்த்தகர்களும் தொழிலாளர்களும் திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடம்பெயர்ந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. மும்மதங்கள் சங்கமிக்கிற நாகை சிக்கல் சிங்காரவேலர் கோவில், நாகூர் தர்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கையா இருக்கு. துறைமுக நகரா விளங்கக்கூடிய நாகையில இருக்கக்கூடிய துறைமுகம் வெறும் பெயரளவுக்கு தான் இருக்கு. அதை மேம்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதி செய்யற அளவுக்கு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படல. திமுக ஆட்சியில இங்க எந்த நன்மையும் ஏற்படல. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான தொழிற்சாலைகளோ நிறுவனங்களோ எதுவுமே இங்க இல்ல. மீன்பிடி தொழில் அளவுக்கு விவசாயமோ முக்கிய தொழிலா விளங்குது. விவசாய பொருட்களையும் மீன், இறால் உள்ளிட்டவைகளையும் சேமிச்சு வைக்கவோ பதப்படுத்தி மதிப்பு கூட்டவோ கட்டமைப்பு வசதிகள் இல்ல. சாலை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, கடல்ல வீணா கலக்கிற தண்ணீரை தடுத்து தடுப்பணை கட்டி கடைமடை பகுதிகளில் பாசனத்துக்கு விடக்கோர்ற திட்டம் அப்படின்னு திமுக ஆட்சியில எந்த நன்மையும் ஏற்படல. நாகை மக்கள் மகிழ்ச்சியாவே இல்ல. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் விவசாயிகளும் மீனவர்களும் உப்பள தொழிலாளர்களும் நிறைந்த தொகுதியாகும். அதிமுக ஆட்சி காலத்துல இங்க வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்துல 110 கோடியில 6 காட்டுத்துறையில 150 கோடி ரூபாய் செலவுல தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டுச்சு. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில நீண்ட காலமா மக்களோட எதிர்பார்ப்பா விளங்கிட்டு வர்றது உப்பள தொழிற்சாலை தான். இங்க உற்பத்தி செய்யப்படுற உப்ப வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்ய இதுவரைக்கும் அகல ரயில் பாதை அமைச்சு உப்பை ஏற்றுமதி செய்யறதுக்கு எந்த வழியும் தெரியல. கடந்த 15 வருஷங்களா அகல ரயில் பாதை அமைக்கிற பணி ஆமை வேகத்துல நடந்துட்டு வருது. அகல ரயில் பாதை அமைச்சு கொடுத்தா மட்டுமே ஏதுவா உப்பை ஏற்றுமதி செய்ய முடியும். ஆனா இந்த பகுதி மக்களோட வளர்ச்சிக்காக திமுக எந்த துரும்பையும் கிள்ளி கூட போடல. இந்த தொகுதியில சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இதுவரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது மக்களோட அடிப்படை தேவையான குடிநீர். இந்த பகுதியில தென்னடார், சிறுதலைக்காடு, கடினல் வயல், கோடியக்கரை, கோடியக்காடு, தலைஞாயிறு ஆகிய பகுதிகளில் மக்களுக்கு போதுமான குடிநீர் கிடைக்கல. இத தீர்க்கிறதுக்கு இதுவரைக்கும் திமுக அரசு எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளல. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1957 இருந்து 2021 வரைக்கும் நடந்த 15 சட்டமன்ற தேர்தல்கள்ல இதுவரைக்கும் அதிமுகவுக்கு வாய்ப்பே வழங்கப்படல. திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவை தொகுதி முத்துப்பேட்டை பேரூராட்சி மற்றும் கோட்டூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளை கொண்டதாகும். முத்துப்பேட்டை ஆசாத் நகர்ல மீன்பிடி துறைமுகம் அமைக்கணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மீனவர்களோட கோரிக்கை. இதுவரைக்கும் எந்தவித வளர்ச்சியும் அடையாம திருத்துறைப்பூண்டி தொகுதி இருக்கு. திமுக அரசு கொஞ்சம் கூட அந்த தொகுதிக்கு சிறப்பு கவனம் செலுத்தவே இல்லை. இந்த பகுதியில தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாததால பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கு. இந்த தொகுதியில விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள், சாலை வசதிகள் இல்லாதது முக்கிய பிரச்சனைகளா இருக்கு. வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளும் இந்த பகுதியில இருக்கு. அது மட்டும் இல்லாம அடிப்படை வசதிகளான குடிநீர் மற்றும் சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கு. திமுக ஆட்சியில தொகுதி மக்கள் மகிழ்ச்சியாவே இல்ல.
அவ்வளவு வேதனைகள் தான் பரிசா தந்திருக்கு. இது அத்தனைக்கும் விடிவு காலம் உண்டு அப்படின்னா அது மறுபடியும் அமைய போற அதிமுக ஆட்சிதான். புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல மக்களோட பேராதரவுல நாம பாக்குறது எல்லாம் 2026 தமிழ்நாட்டுல மலர போகும் இரட்டை இலை ஆட்சிதான். எடப்பாடி தான் வராரு, ஸ்டாலினை விரட்ட போறாரு. இதுதான் தமிழக மக்களோட குரலா இருக்கு. நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன்.